என்ன உங்க மகனுக்கு ஒரு பிரச்சனைனதோ அப்படியே ரத்தம்லாம் துடிக்குது போல இருக்கு. அந்த அயலி என்ன அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அத பார்த்துட்டு நீங்க அமைதியா நிக்கிறீங்க. இந்திராணி என்ன அப்படி பேசுறா. அவளையும் உங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா என்ன மட்டும் அப்படி பேசுறீங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நினைப்புல தானே அப்படி பேசுறீங்க. அதுவும் அந்த சிவா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசியும் உங்களால உங்க பிள்ளை பாசத்தை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. என்ன விட நம்ம பையனை விட அந்த சிவா தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான்ல. ஆகட்டும், நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, நானும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பாக்குற? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காக மட்டும்தான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். நீ அதையே உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறியா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. குடும்பத்துல என்னால எதுவும் பெரிய குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுவே உன்னால குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் செய்வேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். குடும்ப கௌரவத்துக்காக என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஜாக்கிரதையாக இருந்துக்க.